இங்க ஒரு பையன் சடனா அவனோட பேலன்ஸ் மிஸ் ஆகி ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள போய் விழுந்துடுறான். அப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயோ செத்துட்டான் போல நினைச்சு பயந்துட்டு இருக்கும்போது அந்த பள்ளத்தாக்குக்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா அந்த பையன் எனக்கு ஒன்னும் ஆகல, உள்ள ஒரு குளம் இருக்குன்னு சொல்ல இவனுங்களுமே ஜாலியா உள்ள குதிச்சு விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. இப்ப இவனுங்க உள்ள நீச்சல் அடிச்சு விளையாடிட்டு இருக்கும்போது சடனா இவங்களோட உடம்ப சுத்தி ஒரு ஒரு கலர்ல ஜொலிக்க ஆரம்பிக்குது. உடனே எதனால இப்படி திடீர்னு ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கலாம்னு தண்ணிக்குள்ள போய் பார்க்கலான்னு போறாங்க. அப்ப கொஞ்சம் ஆழம் போனதுமே தண்ணியில ஏதோ சோறு மாதிரி இருக்குது. உடனே இவனுங்களுமே அது என்னவா இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டு மெதுவா அதை கிட்ட போய் தொட்டு பாக்குறாங்க. பார்த்தா அந்த தண்ணிக்கு அந்த சைடு வேற ஒரு இடம் இருக்குது. அப்ப அந்த இடத்த இவனுங்க ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது சடனா மேல இருந்து கீழே விழுந்து தண்ணிக்கு அந்த பக்கம் உள்ள இடத்துல போய் விழுந்துடுறாங்க. இப்ப எந்திரிச்சு மேல பார்த்தா தண்ணி எல்லாம் அப்படியே காத்துல மிதந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல அந்த இடத்துலயே ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப் வேற இருக்குது. அப்ப இவங்க அதெல்லாம் பார்த்து என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னால இருந்து ஒரு டோர் ஓபன் ஆகி அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி ரோபோட் வெளியே வந்து உங்களுக்காக தான் நான் அந்த இடத்துல 65 மில்லியன் வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் ஒரு லைட் மேல வந்து ஏறி நிக்க சொல்லுது. அப்ப இவனுங்களும் சரி என்னதான் ஆகுதுன்னு போய் பாப்போமே அதுல போய் நிக்கிறாங்க. அப்படி நின்று அடுத்த செகண்டே இவங்களுக்கு நிறைய சக்தி எல்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்ல இவங்க உடம்ப சுத்தி ஏதோ ஆர்மர்லாம் உருவாகி இந்த 5 பேரும் பவர் ரேஞ்சர்ஸ் மாறிடுறாங்க. உங்களுக்கு எந்த பவர் ரேஞ்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.